டெட்ஸ் பேப்பர் 2 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா, சில வேர்ப்ஸ் வந்து எப்பவுமே ப்ரிப்போசிஷன் கூட தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ எம் லிசனிங் டு த கிளாஸ், நான் வகுப்பை கவனித்து கொண்டு இருக்கிறேன். இந்த லிசனுங்கிற வேர்பு இந்த டூங்கிற ப்ரிப்போசிஷன் கூட தான் வரும். நம்ம வழக்கமாக லீவ் லெட்டர் எழுதிட்டு தான் இருக்கோம். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். அந்த சஃபருக்கு பக்கத்தில் எப்பவுமே அந்த ஃப்ரம்ங்கிற ப்ரிப்போசிஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில வேர்ப்ஸ் வந்து ப்ரிப்போசிஷன் கூட வரும். இதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பேஜ் நம்பர் 15 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 15ல் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்பு laughed atன்னு கொடுத்துருக்காங்க. laughed at அப்படின்னா சிரிக்கிறது. எவ்ரி ஒன் laughed at a silly joke. அவன் பண்ண அந்த சில்லி ஜோக்கை நினைச்சு எல்லாருமே என்ன பண்றாங்க, சிரித்தார்கள். laughdங்கிறது past tense. planned to திட்டம் போடுறது, பிளான் பண்றது. she planned to go to Paris next summer. அடுத்த சம்மருக்கு பாரிஸுக்கு போகணும்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணியிருக்கா. attend to the doctor quickly attended to the injured man. injured man அப்படின்னா அடிப்பட்ட மனுஷன், அடிப்பட்ட காயம்பட்ட மனிதன். அடிப்பட்டு ஒருத்தர் வராரு ஹாஸ்பிட்டலுக்கு, அவரை வேகமா போய் அந்த டாக்டர் வந்து பார்க்கிறார். அதான் attended to. believe in நம்பிக்கை. அந்த பிலீவ்ங்கிற வேர்பு இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன் கூட தான் வருது. ஐ பிலீவ் இன் த பவர் ஆஃப் கைண்ட்னஸ். ஸோ நான் எதை நம்புறேன் அப்படின்னா அந்த அன்பு, பவர் ஆஃப் கைண்ட்னஸ், பொறுமை, அன்பு, ரொம்ப கைண்டா இருக்காங்கன்னு சொல்றோம்ல, அதை தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஆஸ்க் ஃபார் அப்படின்னா ஹெல்ப். ஹி ஆஸ்க்டு ஃபார் எ கப் ஆஃப் டீ. அவனுக்கு ஒரு டீ வேணும்னு கேட்டான். கேர் ஃபார். கேர் ஃபார் அப்படின்னா கவனம், பத்திரமா பார்த்துக்கிறத தான் கேர் ஃபார். டேக் கேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது. she cares for her little brother lovingly. அந்த பொண்ணுக்கு அவன் தம்பிய ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கவனமா அக்கறை எடுத்து பார்த்துக்கிறா. ஏன் அப்படின்னா லவ்விங்லி, ஒரு கைண்ட்னஸ், ஒரு அன்போட. நெக்ஸ்ட் அக்ரி வித். அக்ரி வித் அப்படின்னா சம்மதிக்கிற, சம்மதம் சொல்றது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீ சொல்ற விஷயத்த நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். பெனிஃபிட் ஃப்ரம் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? இல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. என்ன ப்ராஃபிட் கிடைக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் ரீடிங் ரெகுலர்லி. பசங்க ரெகுலரா படிச்சா அதுல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அட்வான்டேஜ் கிடைக்குது, ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் கிடைக்குது, என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது? அவங்களுக்கு அந்த ரீடிங் ஸ்கில் வளருது, அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கிராமட்டிக்கலாக ஒரு சென்டென்ஸ் எப்படி அமையுது அப்படிங்கிறத அதை படிக்கும் போது அவங்களுக்கு புரியுது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு அது அட்வான்டேஜ். அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் ரீடிங் ரெகுலர்லி அப்படின்னு சொல்றது. ஸ்டாண்ட் இன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்காக, இப்போ ஒருத்தவங்க லீவ் போட்டாங்க, அவங்களுடைய கிளாஸஸை நம்ம சேர்த்து பார்க்குறோம். ஒருத்தவங்க ஆஃபீஸில் லீவ் போட்டாங்க, அவங்க ஒர்க்கை நம்ம சேர்த்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் இன். ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டுட். The teacher stood in for her colleague who was on leave. ஸோ கூட வேலை செய்கிற ஒரு டீச்சர் லீவ் போட்டாங்க, அந்த டீச்சரோடைய பீரியட்ஸை இவங்க வந்து எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஸ்டே அட் தங்கிறது, ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணுறோம், அதான் ஸ்டே அட். வி ஸ்டேட் அட் எ ரெசார்ட் நியர் த லேக். ஒரு லேக்கு பக்கத்தில் ரெசார்ட் இருக்கு, அந்த ரெசார்ட்ல நாங்கள் போய் தங்கியிருந்தோம். நம்ம எங்கேயாவது இப்போ ட்ரிப்பு போகிறோம், ஊட்டியோ கொடைக்கானலோ எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோன்னா அங்கே ஒரு லேக்கு பக்கத்துலேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு காடுகள்ல நம்ம ஒரு ரெசார்ட் எடுத்து அங்கே தங்குவோம். கோ இன்டு. கோ இன்டு அப்படின்னா டிஸ்கஸ். நம்ம வந்து என்ன பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம், ஏதாவது ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்றோம், அதான் கோ இன்டு. கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். he went into a shop to buy some snacks. ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஸ்நாக், நம்ம கடைக்கு போன உடனே எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம வாங்குறது இல்லை. ஸோ எது நல்லா இருக்கு, எது கொஞ்சம் நல்லா கிரிஸ்பியா இருக்கு, எது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த கடைக்கார பையன்கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். அதான் went into a shop to buy some snacks. prepare for.
ப்ரிப்பேர் ஃபார் அப்படின்னா எதையாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு டாபிக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதான் ப்ரிப்பேர். ப்ரிப்பேர்ங்கிற வேர்புக்கு பக்கத்துல ஃபார்ங்கிற ப்ரீபோசிஷன் வரும். The students are preparing for their exams. மாணவர்கள் அவருடைய எக்ஸாம்ஸுக்காக தயாராகி கொண்டு இருக்கிறார்கள், படித்து கொண்டு இருக்கிறார்கள். பே ஃபார் அப்படின்னா பைசா கொடுக்கிறது, காசு கொடுக்கிறது. ஐ வில் பே ஃபார் த டிக்கெட்ஸ். இந்த டிக்கெட்ஸுக்கு நான் காசு கொடுத்துட்றேன். ரிலை ஆன் அப்படின்னா ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கிறது, இல்லைன்னா ஒருத்தவங்களை நம்புறது. அந்த நம்புறது தான் ட்ரஸ்ட்னு சொல்றோம். யூ கேன் ரிலை ஆன் மீ டு ஃபினிஷ் த ஒர்க் ஆன் டைம். யூ அப்படின்னா நீ, நீ என்ன நம்பு, அதான் என்னங்கிறது மீ. நீ என்ன நம்பு, சரியான நேரத்துல இந்த வேலையை முடிச்சிடலாம். சரியான நேரத்துல இந்த வேலையை முடிச்சிருவேன்னு நீ என்ன நம்பு, இப்படி நம்ம சொல்லலாம். ஜோக் அபவுட், சிரிக்கிறது. They joked about their childhood adventures. Childhood adventures அப்படின்னா சிறு வயதுல அவங்க பண்ண வீர சாகசம். அதை நினைச்சு இப்ப வயசானதுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இததான் they joked about their childhood adventures அப்படின்னு சொல்றோம். Consist of அப்படின்னா உள்ளடக்கம். The committee consists of 5 members. இந்த கமிட்டியில 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இன்னும் சரியா சொல்லணும்னா 5 நபர்களை கொண்ட குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப இதுக்கு பேர் தான் ப்ரீபோசிஷனல் வேர்ப்ஸ். சில வேர்ப்ஸ் கூட எப்பவுமே ப்ரீபோசிஷன் வரும். அப்படி வந்தா அதுக்கு பேர் தான் ப்ரீபோசிஷனல் வேர்ப்ஸ். இது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 15 இருக்கு. தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.